திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் திரு அதிகை வீரட்டானம். பதிகம் 25. பாடல் 3. ஊனினையே கழிக்க வேண்டில் உணர்மீன்கள் உள்ளத்து. ஊனினையே கழிக்க வேண்டில் உணர்மீன்கள் உள்ளத்து. தேனினை மலர்கள் கொண்டு சிந்தனையுள் சிந்திக்கின்ற தேனினை மலர்கள் கொண்டு சிந்தனையுள் சிந்திக்கின்ற ஏனைய பலமும் ஆகி இமையவர் ஏத்த நின்று. ஏனைய பலவுமாகி இமையவர்கள் ஏத்த நின்று. ஆணையை உருவை போர்த்தார் அதிகை விரட்டனாரே. ஆணையின் உரிவை போர்த்தார் அதிகை விரட்டனாரே. அதிகை விரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். இந்த 3ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 3ஆம் பாடல்ல நமது மனித பிறப்பு ஊனமாக மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஊனமாகிய பிறவி பயனை கழிக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்ததால் நம்ம சிவருமானை எப்பொழுதும் மனதில் நினைத்து தியானம் செய்து வழிபாடு செய்யுங்கள். நம் அனைவரையும் ஒரு செய்தியை இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் அப்பர் சுவாமிகள். அவரும் மனதில் வைத்து தியானம் செய்ய வேண்டும். அடியார் பெருமாளாகிய நாமும் மனதில் வைத்து தியானம் செய்ய வேண்டும், இந்த ஊனமாகிய பிறவி பயனை கழிப்பதற்கு என்று சொல்லி இந்த பாடலில் மூலமாக சொல்லுகின்றார். அடியார்கள் சிந்தனையில் வீட்டிற்கும் சிவருமான் நாம் சிந்திக்கின்ற அனைத்து பொருள்களாகவும் நமது சிந்தனையை எட்டாத பல பொருள்களாகவும் இருக்கின்றார். சிந்தனையில் இருக்கும் பொருள்களாகவும் இருக்கின்றார். நம் சிந்தனைக்கு எட்டாத பொருள்களாகவும் இந்த பிரபஞ்சத்தில் சிவருமான் எங்கும் நிலைத்திருக்கிறார் என்ற பாடலில் ஆணித்திரமாக கூடுகின்றார். பிறகு யானையின் தோலை உரித்து போர்த்த அவர் அனைவருக்கும் தெரியும், யானையின் தோலை உரித்து சுவாமி போர்வையாக போத்தி உள்ளார்களோ அதை இந்த பாடலில் திருவும் இந்த பதிகத்திலும் சொல்லுகின்றார். அதுபோன்று சிவருமானின் செயற்கரிய செயலினை கண்ட தேவர்கள் தாங்கள் தேன் உண்ணும் வாய்ப்பினையும் இழந்து விட்டோமோ என்று வண்டுகள் வருந்துமாறு தேன் நிறைந்த மலர்களை கொண்டு சிவருமான் பற்றிய சிந்தனையை வழிபாடு செய்கின்றனர். தேவர் பெருமான் அந்த அமுதமாகிய தேனினை உண்ண மருந்து விட்டோமோ என்று எண்ணி அந்த மலர்களை கொண்ட தேனினை கொண்ட மலர்களை கொண்டு சிவருமானை வழிபாடு செய்கின்றார்கள் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.